பிஜேபியில சேர்ந்த உடனே எங்க கட்சி எங்க வீட்டில் உள்ள குடும்பத்தோட தொடர்பு ரொம்ப விட்டு போயிடுச்சு. ஆரம்பத்துல ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஒரு வருடமா ஏறக்குறைய என்கிட்ட பேசல, அப்படிதான் இருந்தாங்க. 10 மாதமா பேசல. அவங்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் நமக்கு. எங்க அப்பாட்ட இருக்கிற நல்ல பழக்கம் என்ன, தந்தைக்கு வந்து தகைசால் விருது கொடுத்தாரு, ஸ்டாலின் கொடுத்தாரு. ஆமா, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவருக்கு கிடைத்த அங்கீகாரமாக நான் பார்க்கிறேன். ஏன்னா வந்து எனது தந்தை அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டும் சரி, அவர்கள் கட்சிக்கு ஆற்றிய தொண்டும் சரி, எனக்கு ஒரு ஆதங்கம் உண்டு. அவர்கள் கட்சி வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே பணியாற்றி கொண்டிருந்த அவர்களை போன்றவர்களுக்கு இன்னும் அதிக அங்கீகாரம் கொடுத்திருக்கப்பட வேண்டும் என்று, தமிழுக்கு அவர் ஆற்றிய தொண்டிற்கு இன்னும் அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க, அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று. ஆக தகைசால் தமிழர் என்று வரும்போது தமிழுக்கு அவர் ஆற்றிய தொண்டை யாரும் மறுக்க முடியாது. அதற்கு அவரை தேர்ந்தெடுத்ததற்கு நான் நன்றி சொன்னீங்களா? தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நன்றி சொன்னேன். மகளாக மகிழ்கிறேன் என்று போட்டிருந்தேன். மகளாக மகிழ்கிறேன், அதுக்கு என்ன சொன்னார் அவரு? அவர் நன்றி சொன்னார், அவ்வளவுதான். கலைஞர் குடும்பத்து உங்களுக்குள்ள நட்புங்கிறது தொடர்ந்து இருக்கா இல்லையா? இல்ல, நட்பு இருக்கு, அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா தமிழகத்துல ஒரு தவறான ஒரு பார்வை என்ன இருக்கிறதுனா, அரசியலை தாண்டி சில நட்புகள் வைத்துக் கொண்டிருந்தால் ஏதோ அவர்கள் ஒரு ரகசிய உறவு வைத்திருக்கிறார்கள். நேர்மறை உறவு தான் இதெல்லாம். மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களின் சகோதரி தமிழ்ச்செல்வி அவர்கள் எனக்கு ரொம்ப பழக்கமானவங்க, ரொம்ப சகோதரி மாதிரி எனக்கு பழகக்கூடியவங்க. நான் இன்னைக்கு கிருஷ்ணன் கோயிலுக்கு போகும்போது போன வாட்டில் அவங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வந்தேன். ஆனால் இன்னைக்கு போனால் உடனே அது விமர்சனம் ஆயின்னு தான் நான் போகல. இல்லைன்னா இன்னைக்கு கூட நான் அவங்கள போய் தயாள அம்மாவை போய் பார்த்துருப்பேன் நான். ஏன்னா உடனே அதுக்கு ஒரு பெரிய அரசியல் சாயம் பூசப்படும் நான் போகல. அதே மாதிரி எனக்கு நேர்மறையாக உறவுனா நேர்மறையாக, எங்கேயுமே ரகசிய உறவுலாம் கிடையாது. அண்ணன் ஸ்டாலினை கடுமையாக விமர்சிக்கிறேன், அதே நேரத்தில் அவர் செய்கின்ற நல்லதை நான் பாராட்டுறேன். அதே மாதிரி இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு என்னது திருமணத்தையும் நடத்தி வைத்தவர் கலைஞர், என் மகன் திருமணத்தையும் நடத்தி வைத்தவர் கலைஞர். அதே இப்போ ஒரு பெருந்தன்மையோடு ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் திருமணங்களை நடத்தி வைத்து அந்த அன்பை நான் பாராட்டி தான் ஆக வேண்டும். அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக நான் விமர்சனம் செய்து தான் ஆக வேண்டும். ஆனா தமிழகத்துல நான் வைக்கின்ற கோரிக்கை, அரசியலை அரசியலாக பார்க்க வேண்டும். அரசியலை தாண்டிய நட்பை அரசியல் தாண்டிய நட்பாக பார்க்க வேண்டும். அரசியல் தாண்டிய நட்பை உடனேயே அதற்கு ஒரு கூட்டணி சாயம் பூசி இவர்களெல்லாம் உறுதியானவர்களாக, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் கட்சியில மிக உறுதியாக இருக்கிறேன். கட்சி நடவடிக்கைகள் மிக மிக உறுதியாக இருக்கிறேன். உடனே நான் இன்னொரு கட்சி தலைவர்களுக்கு மதிப்பு கொடுக்கிறேன் என்ற உடனே நீ உடனே திராவிடக்காரங்க கூட போனா நான் ஒத்துக்க மாட்டேன். என்னை விட என் கட்சியில் உறுதியானவரை நான் பார்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் மற்ற கட்சிகளோடு ஒரு அணுக்கமான ஒரு நல்ல உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உடையவள் நான். கட்சி எல்லைகள் தாண்டி உறவுகள் இருக்க வேண்டும். ஆனா கட்சி எந்த கூட்டணி உறவு, கட்சி என்ன சொல்கிறதோ அந்த உறவு மட்டும்தான் இருக்கு. இது தொடர்பாக ஒரு கேள்வி. இப்ப சமீபத்தில் 100 ரூபா நாணயம் வெளியிட்டாங்க. அதுக்கு பிஜேபி அண்ணாமலை இங்க போயிடக்கூடாது, அவருடைய சமாதி, கலைஞருடைய சமாதிக்கு போயிடக்கூடாது அப்படின்னு உங்க கட்சியிலும் விமர்சனங்கள் பொதுமக்கள் மத்தியிலையும் அதை பத்தி மீடியாவில் நிறைய இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இதே ரீதியில பாக்குறீங்களா? இல்ல, நான் என்ன சொல்றேன், இதைத்தான் நான் சொல்றேன், ஒரு பெருந்தன்மையாக மட்டும்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏன் அப்படி ஒட்டணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னு இல்ல, அதாவது ஏன் வெட்டணும்னு நான் கேட்கிறேன். ஏன் ஒட்டணும்னு கேட்கும் போது ஏன் வெட்டணும், வெட்டிதான் அரசியல் செய்யணும்னு இல்ல. அப்பாவுடைய பேச்சு இது, அது கரெக்ட். நான் தான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், தமிழ் மருத்துவம் தானே படித்திருக்கிறீர்கள், தமிழ் நன்றாக பேசுகிறீர்களே, தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்கள், தமிழ் என்னை பெற்றதனால் தமிழ் பேசுகிறேன்னு சொல்ல, இது அதோட சாயல் இதெல்லாம் வச்சுக்கோங்க. தப்பு இல்லைங்கிறீங்க? ஆமா, இல்ல அப்படி பண்றது தப்பு. உங்க குடும்பத்துல எல்லாருமே பிஜேபியா அல்லது உங்க ஃபேமிலியில சொல்லுங்க? நான் மட்டும்தாங்க பிஜேபி. ஆக்சுவலா எங்க வீட்டு எல்லாருமே காங்கிரஸ். அதனால என் பையன் அவங்களாம் அரசியல் இல்ல, பையனுக்கும் பொண்ணுக்கும் அரசியல் இல்லை. ஆனா அரசியல் ஆர்வம் உண்டு, ஆனா அரசியல் கிடையாது. இப்ப கிடையாது, பின்னால் அரசியலுக்கு வருவதை நான் வரவேற்பேன். நிச்சயமா அவங்க அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுவேன். அதுக்குன்னு வாரிசுன்னு இல்லை, அவங்க எதை வேணாலும் சேர்ந்துக்கலாம். நான் வாரிசு இல்லாத வாரிசு. நான் காங்கிரஸ்ல இருந்தா வாரிசு, பிஜேபியில இருந்தா சாதாரண தொண்டன். அது மாதிரி அவங்களுக்கு என்ன விருப்பமோ அவங்க விருப்பப்பட்டா சேரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க சித்தப்பா எம்பியா இருக்காரு, காங்கிரஸ்ல இருக்காரு, அவருடன் ரெகுலர் தொடர்புகள் உண்டா? நிறைய பேசுவீங்களா? இல்ல, எங்க கட்சி சேர்ந்தப்பறம் எங்க சித்தப்பாட்டலாம், சித்தப்பா இப்ப இல்ல, தம்பி அவரு இருக்காரு, அவங்க கிட்ட தொடர்பு மேக்சிமம் தொடர்பு இல்ல. வசந்த் சொல்றேன், மேக்சிமம் தொடர்பு இல்ல, தொடர்பு கிடையாது. மேக்சிமம் அதிகப்படியான அப்படி பேசிக்கிறது மட்டும்தான். அது நான் பிஜேபியில சேர்ந்த உடனே எங்க வீட்டுல உள்ள குடும்பத்தோட தொடர்பு ரொம்ப விட்டு போயிடுச்சு.
எனக்கு எல்லாமே காங்கிரஸ் குடும்பம், அதனால மேக்சிமம் உங்க எனக்கு அப்பா ஆரம்பத்துல ரொம்ப வருத்தப்பட்டாரு. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஒரு வருடமா ஏறக்குறைய என்கிட்ட பேசல, அப்படிதான் இருந்தாங்க. 10 மாதமா பேசல. பட் அப்புறம் இப்ப நான் தான் அப்பாவை பராமரிக்கிறேன், பாத்துக்கிறேன். தெலுங்கானால கூட அவங்க கவர்னர் மாளிகையில கொஞ்ச நாள் தங்கியிருந்தாருல்ல அப்பா. முழுசா அங்கதான் இருந்தாங்க. நான் இருக்கும்போது முழு வரைக்கும் அங்கதான் இருந்தாங்க. ம். இப்போ எங்களோட பராமரிப்புல தான் இருக்காங்க. நீங்க பேசுற பேச்செல்லாம் வச்சு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதும்மா, ஏம்மா அப்படி பேசுற அப்படிலாம் கேட்பாரா? சொல்லியிருக்காங்க. இவ்வளவு வேகமா சிலதெல்லாம் பேசும்போது சொல்லியிருக்காங்க. அப்புறம் அது ஏன் விருப்பம்னு விட்டுருக்காங்க. சில நேரங்கள் கருத்து சொல்லியிருக்காங்க. இப்போதான், அது பழைய முதல்ல கிடையாது. ம். இப்போ சில நேரம் தொலைக்காட்சியில பார்த்துட்டு தொலைபேசியில தொடர்பு கொண்டு இது இப்படி பேசியிருக்க, இது நல்லா இருக்கு, இது கொஞ்சம் வேற மாதிரி பேசியிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்பா அட்வைஸ் பண்ணுவாரு. எப்பாச்சும் பண்ணுவாங்க. நான் அந்த அட்வைஸை முழுசா நான் கேட்கறேன்றதுதான். இப்ப ஹெல்த்தியா இருக்காங்களா? இருக்காங்க. 92 வயதுக்கு ஆரோக்கியமா இருக்காங்க. கான்சியஸா நல்லா பேசுறாங்க. நல்லா நம்மளை விட சுறுசுறுப்பா இருக்காங்கங்க. நம்மள மாதிரி நடக்க முடியலையே தவிர, வாழ்க்கையை நடத்துறது காலையில எந்திரிக்கிறாங்க, எழுதுறாங்க, படிக்கிறாங்க, நம்மளை விட அதிகமா படிக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் நமக்கு. எங்க அப்பாட்ட இருக்கிற நல்ல பழக்கம் என்னன்னா, அதிகமா படிக்கிறது, அதிகமா உழைக்கிறது, கெட்ட பழக்கம் எதுவும் சொல்றது கிடையாது. அதனால 92 வயது வரைக்கும் நல்ல ஞாபக சக்தி. மருத்துவரா எனக்கே மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு 70, 75 வயதுலாம் இப்ப ஞாபகம் நல்ல ஷார்ப்பா இருக்காரு. நான் 3 வயசு 4 வயசுல இருந்த நடவடிக்கை கூட சொல்ற அளவுக்கு ஷார்ப்பா இருக்காரு. எழுதுறாங்க, இன்னும் முழுசா எழுதுறாங்க, நிறைய எழுதுறாங்க. அதனால அந்த ஆரோக்கியம் இருக்கு. இவ்வளவு நேரமும் அரசியல்லேருந்து உங்க குடும்பம் வரை பல விஷயங்களை பேசுனீங்க. உங்கள்கிட்ட பேசுறதுங்கிறது சுவாரஸ்யமாகவும் இருக்கும், அறிவுபூர்வமா இருக்கும். மிக்க நன்றி. நம்ம மறுபடியும் சந்திப்போம். மக்களோடு இந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை போல பேட்டிகள் எங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்கிறது. அந்த வகையில் உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி.